வெல்கம் டு GM கிட்ஸ் ஃபனி வீடியோஸ் சேனல். நம்ம இன்னைக்கு பார்க்க போறது ட்ரூ ஈவெண்ட் இன் அமெரிக்கா ஹாரர் ஸ்டோரி. இது போன்ற மேலும் நியூஸ் ஸ்டோரி பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் அண்ட் கமெண்ட் அண்ட் நோட்டிஃபிகேஷன் ஆல் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். அமெரிக்காவின் 217 அறை உண்மை பயங்கரம். 1979ஆம் ஆண்டு அமெரிக்கா இலினாய் மாநிலத்தில் இருக்கும் ஒரு பழைய ஹைவே மோட்டல். அந்த மோட்டலில் 217 என்ற அறை பற்றி ஒரு விதமான கிசுகிசு இருந்தது. அங்கு தங்கியவர்கள், நடு இரவில் யாரோ நடப்பது போல சத்தம், குளியலறை கதவு தானாக திறப்பது, கண்ணாடியில் இன்னொரு முகம் தோன்றுவது என்று சொல்வார்கள். அதையெல்லாம் மனப்பயம் என்று நினைத்தான் மார்க், ஒரு லாரி டிரைவர். ஒரு இரவு அவன் ரூம் 217 தங்கினான். காலை 2:13 மார்க் தூங்கிக் கொண்டிருக்கும்போது அவன் காதில் மெதுவாக ஒரு பெண் குரல், "டோன்ட் ஸ்லீப்." திடுக்கிட்டு எழுந்து விளக்கை போடுகிறான். அறையில் யாருமில்லை. ஆனால் கண்ணாடியில் மட்டும் ஒரு பெண், முழுவதும் நனைந்த தலைமுடி, கழுத்தில் காயம், கண்களில் இரத்தம். மார்க் திரும்பி பார்த்தான். கண்ணாடி காலி. அடுத்த வினாடி அவனின் காதருகே அதே குரல், "யூ ஆர் இன் மை ரூம்." அவன் அலறிக்கொண்டு அறையிலிருந்து ஓடிவிட்டான். மறுநாள் காலை மோட்டல் மேனேஜர் சொன்ன உண்மை. 1979இல் ரூம் 217 ஒரு பெண் தன்னைத்தானே கொன்று கொண்டாள். அதே நேரம் 2:13. அதற்கு பிறகு அந்த அறை மூடப்பட்டது. ஆனால் இன்று வரை அந்த அறையின் கண்ணாடி நள்ளிரவில் தானாக மூடுபனி பிடிக்கும். அதில் எழுதப்பட்ட ஒரே வார்த்தை, "டோன்ட் ஸ்லீப்." இது அமெரிக்காவில் பதிவு செய்யப்பட்ட உண்மை சம்பவங்களின் அடிப்படையில் சொல்லப்படும் கதை.